ஏன்னா இங்கிலீஷ் மீடியமை பொறுத்தவரை புக் பேஜ் நம்பர் கொடுத்ததுனால இந்த லைன் பை லைன் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் மீடியம்ல என்ன கேட்டிருக்காங்களோ இந்த புக் பேஜ் நம்பர் வச்சு தமிழ் மீடியம் புக் பேஜ் நம்பர் 356 புக் பேஜ் நம்பரோட தமிழ் மீடியம்லாம் இருக்குது. இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் தமிழ் மீடியம் இருக்கும். இப்போ அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகேப்பா, வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு 7:15 மேப் வந்து ஒன் ஷாட் லைவ் இருக்கு. மேப் டைம் லைன் ஃபுல்லாகவே 2 மினிட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். 5 மார்க் 8 மார்க் ஓகே, லைவ்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாஃபுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சண்முகம் ஸ்டாஃப் சாருக்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்கு ஃபுல்லாக கட்டாயவே நான் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. 100% 100 இலக்குள்ள மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் தெரியும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபுல்லாக ஆன்சர் கீயோட கம்பல் அந்த இன்சைடு 2 மார்க்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கம்ப்ளீட்டா பாருங்க, டெஃபினட்டா நீங்க உங்களுக்கு வீடியோ யூஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை வித் ஆன்சர் கீயோட இருக்குது. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருவோமா ஃபர்ஸ்ட்? அதான் கொஞ்சம் பேஜஸ் கம்மியா இருக்கு. முடிச்சுட்டு தமிழ் மீடியம் இது எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் வீடியோட கடைசியில் இடையில சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா, நேம் த ஹில் ஸ்டேஷன் லொக்கேட்டட் இன் ஹிமாலயாஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. டீச்சர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் மேன்க்ரூவ்ஸ் இன் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்? இந்த கொஸ்டின்ஸ்லாம் வித்தவுட் ஆப்ஷனோட படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம 2 செட் கொஸ்டின் பப்ளிக் மாடல் போட்டிருக்கோம், அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பப்ளிக் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அப்டேட் பண்ணி அதுவும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரைட் அபவுட் த சாயில் கன்சர்வேஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ரைட் டவுன் த மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சரியா? ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். இந்த கொஸ்டின்ஸுக்கான கீயும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஃபுல்லா பார்த்துக்கோங்க. டிஃபைன், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம், சரியா? டிஃபைன் டான்டியா. 10th ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஆவின். 11th வந்து வாட் இஸ் ஜிஐ டேக். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா நேம் சம் மேஜர் ஐடி பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. 13th ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கேஸ்டிங் ஓட்டு. 14th ஒன், வாட் ஆர் த பார்லிமெண்ட் செஷன். 15th ஒன் பார்த்துட்டீங்கன்னா டிஃபைன் எம்சி மோகன் லைன். 16th ஒன், வாட் இஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. 17th ஒன், நேம் சம் இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனிஸ். அண்ட் தென் சோசியலுக்கு எத்தனை பேர் கம்பல்சரி இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 100 out of 100 எடுத்திருக்கீங்க, எய்ம் வச்சிருப்பீங்க, அவங்க இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. 18th ஒன், வாட் ஆர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கேட். 19th ஒன் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாட் இஸ் பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. இந்த ஸ்டாஃப் வந்து முனீஸ்வரன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? 20 பார்த்துட்டீங்கன்னா ரைட் ஏ கெனான் ஆஃப் டாக்ஸி சிஸ்டம். 21 டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். 22 ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஓகேங்களா? 22 கொஸ்டின்ஸ், டாப் 22 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் தென் இது பார்த்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான். ரைட் ஏ நோட் ஆன் ட்ரஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் ப்ரொவிடா. ரைட் ஏ நோட் ஆன் கோல்டு ஸ்டாண்டர்டு. ரைட் ஏ நோட் ஆன் பாசிசம். வாட் இஸ் கால்டு டி காலனைசேஷன். அப்புறம் ஹூவேர் வியூர்ஸ். வாட் இஸ் கால்டு அப்பேரட். வாட் இஸ் கால்டு ஹோலோ காஸ்ட். வாட் இஸ் கால்டு கோல்டு வார். அப்புறம் ரைட் ஏ ஷார்ட் ஆன் ஜோனலிஸ்ட் மூவ்மெண்ட். ரைட் ஏ ஷார்ட் ஆன் பாலிஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ. ரைட் ஏ நோட் ஆன் பெர்லின் வால். ரைட் ஏ நோட் ஆன் பெர்சிஸ்கோ. அப்புறம் ரைட் ஏ நோட் ஆன் கிளாஸ் நோஸ்ட். ரைட் ஏ நோட் ஆன் ஆல்ஹர் மூமெண்ட். ரைட் ஏ நோட் ஆன் ஒண்டி வீரன். ரைட் ஏ நோட் ஆன் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட் ஏ நோட் ஆன் டார்சி சிஸ்டம். ரைட் ஏ நோட் ஆன் மவுண்ட் பேட்டன் பிளான். ரைட் ஏ நோட் ஆன் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ அப்படி பாருங்க, 22 கொஸ்டின்ஸு. 23 ரைட் ஏ நோட் ஆன் தேவதேசி அபாலிஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் ஜாகிரபியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் ஏ மேஜர் physiographic divisions of India. What are the major causes in Himalayas? What is called equable climate? What are the types of natural vegetations of India? Write a note on epin forest. Write a note on Project Tiger. 7th one, what are the main problems of Indian soil? What are the method of conservation and management of soil? அப்புறம் வாட் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. 10th ஒன், வாட் ஆர் த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. 11th ஒன், வாட் இஸ் கால்டு பிரதான் மந்திரி கிருஷி இந்தியா யோஜா PKKSY. ஓகேவா? வாட் இஸ் கால்ட் டெரைஸ் ஃபார்மிங். அப்புறம் ஹவ் இஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு. 14th ஒன், வாட் ஆர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் இன் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் இன் இந்தியா. 15th one, what are the major crops cultivated in India? 16th one, what are the
இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாட் ஆர் த ஆர்கனைசேஷன் அசோசியேட்டட் வித் மினரல்ஸ் இன் இந்தியா, வாட் ஆர் த அயன்ஸ் இன் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் ஃபாலோயிங் ஃபார்ம், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் செயில், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மாயில், அப்புறம் பாக்சைட்டு, அப்புறம் கெயிலு, அப்புறம் சிஎன்ஜி, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் விண்ட் எனர்ஜி, அப்புறம் சென்னை கால்டு டெரைட் ஆஃப் ஏசியா, அப்புறம் மேக்கிங் ஆஃப் இந்தியா, சென்சியஸ் யூசஸ் ஆஃப் சென்சியஸ், அப்புறம் செக்ஸ் ரேஷியோ, அப்புறம் நெயில், அப்புறம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் மேன்க்ரூவ் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்டு 33, 34, 35 வந்து ரைட் ஷார்ட் ஒன் டேன் டியா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அப்புறம் ரைட் ஹேவிங் ஜிஐ டேக், ஐடி பாக்ஸு, NH44, அப்புறம் சிவிக்ஸ், வாட் ஆர் த பிரம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், செகண்ட் ஒன் வாட் ஆர் த பார்லிமெண்ட் செஷன், தேர்ட் ஒன் ரைட் ஒன் ஹை கோர்ட் இன் பிரிட்டிஷ் ரூல், ஃபோர்த் ஒன் வந்து லிஸ்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியா ஃபாரின் பாலிசி, ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸு, வாட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, செகண்ட் ஒன் வாட் ஆர் த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், தேர்ட் ஒன் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஃபோர்த் ஒன் வந்து வாட் இஸ் கால்டு பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி, ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் கால்டு ப்ரோக்ரெசிவ் டேக்ஸு, சிக்ஸ்த் ஒன் வாட் இஸ் கால்டு ப்ரொபோர்ஷனல் டேக்ஸு, செவன்த் ஒன் பாருங்க, எயித்து ஒன்று, நைன்த் ஒன்று, 10th கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ணது மட்டும் இமானுவேல் பரமே பரமநேசன் இந்த ஸ்டாஃப் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மீடியம் பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ் மீடியம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, இது வந்து கட்டாய வினால கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க, டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே வாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. குறைஞ்சபட்ச ஆதரவு நிலை. ஸோ இது புக் பேஜ் நம்பர் வந்து 332ல் இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சைட் பை சைடு இருந்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் அப்படி பார்த்துட்டே வந்துருங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் ஏன்னா இங்கிலீஷ் மீடியமை பொறுத்தவரை புக் பேஜ் நம்பர் கொடுத்ததுனால இந்த லைன் பை லைன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் மீடியமில் என்ன கேட்டிருக்காங்களோ இந்த புக் பேஜ் நம்பர் வச்சு தமிழ் மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் என்ன பண்ணுறீங்க, இந்த தமிழ் மீடியம் வந்து நீங்கள் புக் பேஜ் நம்பர் இருக்கிறதுனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கட்டாய வினா பார்த்தீங்கன்னா 333 வாங்கும் சக்தி சமநிலை பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 236ல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 6 கட்டாய வினா 236ல் இது கேட்டிருக்கிறாங்க, அப்படியே பாருங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல்கள் இந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் நம்பர் 7ல் கட்டாய வினா. அப்புறம் இரண்டாவது பசுமை புரட்சி இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை புக் பேஜ் நம்பர் வந்து 234ல் இருக்கு. இது அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா 223ல் பேஜ் நம்பர்ஸில் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா தான். 196ல் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுல இருக்கு. 159ல் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் 12, அதாவது இதுவும் பார்த்துட்டிங்கன்னா புக் பேஜ் நம்பர் 153ல் கேட்டிருக்காங்க. இது 154, இது 168ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸை அனாலிசிஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. 193 பேஜ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 193 பேஜ் நம்பர். இது பார்த்துட்டிங்கன்னா 198. இது பார்த்துட்டிங்கன்னா புக் பேஜ் நம்பர் 215 மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 224 கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 224 அதாவது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டங்கள் அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் 297 மக்மகான் எல்லை கோடு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 298ல் உள்ளது, அதாவது கட்டுப்பாடு கோடு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 355 அதாவது அந்த டான்சி, இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி, நிறைய கொஸ்டின் பேப்பரில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 355 ஸ்பிட்காட்டு. அப்புறம் 25 இதுவும் புக் பேஜ் நம்பர் 266 பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து 355 அதாவது புக் பேஜ் நம்பரு அப்படி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 355 இதுவும் புக் பேஜ் நம்பர் 355 தான். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து புக் பேஜ் நம்பர் 240. ஓகேவா? ஓகே, இது கட்டாயம் புக் பேஜ் நம்பர் 146. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க மறக்காம. இது எந்த அளவுக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் ஒன் மோர் கிரியேட்டிவ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்துருவோமா?
வாட் வேர் த ப்ரொபன்ஷன் இன்கார்பரேட்டட் இன் லேட்டரல் ட்ரீட்டி, அப்புறம் ரைட் ஏ ஷார்ட் அவுட் அண்ட் பெர்லின் வால், அப்புறம் கோல்டு வார், வாட் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் வேர் யூஸ் இன் செகண்ட் வேர்ல்டு வார், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன் ரைட் த லாட்டிடியூட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இந்தியா. இதற்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துட்றேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல நான் வீடியோ இப்போ எடுத்து முடிக்கிறேன். முடிச்சு ஒரு 20 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 9th one. What are the social economic factors for uneven distributions of a population? 10th one. Different names of shifting agriculture. 11th one. Formation of coastal plain. 12th one. Why Chennai is nicknamed as a derived of Asia. 13th one. 14th one. What are the two themes of India nuclear doctrine? 15th one. 16th one. 17th one. Write a note on writ of mandamus. 18th one. 19. Write a note on GI tag. 20. What are the main software centers of India? 21. Write a short spit அப்புறம் 22. அவ்வளோதான். மென்ஷன் ரோல் ஆஃப் மேன்க்ரூவ்ஸ் கோஸ்டல் ஜோன். இது ஓரளவுக்கு நீங்கள் படித்தாலே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பேப்பர் பர்சன்டேஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.